அன்பு உறவுகளை, அருமை நண்பர்களை, அசிசியா அருள் நிறை வளம் எண் 43 பதுவா நகர் புனித அந்தோனி. ஆரம்பகால எளிய சகோதரர்களில் பிரான்சிஸ் மட்டுமே ஒரு நியமன துறவியாக மாறவில்லை. பதுவாவை சேர்ந்த சகோதரர் அந்தோனி தனது 15 வயதில் அகஸ்தீனிய இயக்கத்தில் இணைந்தார். அவரது பெயர் பெர்னாண்டோ மார்டின்ஸ் டி ஃபுல்ஹோஸ். அவர் போர்ச்சுகலின் லிஸ்பனில் உள்ள ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் 19 வயதில் அகஸ்தீனியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் இத்தாலியின் கோயம்பராவில் உள்ள ஒரு மட ஆலயத்துக்கு குடிபெயர்ந்தார். கோயம்பராவில் இருந்தபோது சில பிரான்சிஸ்கன் துறவிகள் நகரத்துக்கு வெளியே ஒரு சிறிய குடிசைக்கு குடிபெயர்ந்தனர். ஃபாதர் பெர்னாண்டோ, அதாவது அந்தோனியா, அவர்களின் எளிமை, அவர்களின் ஜெப வாழ்வு மற்றும் அவர்களது நற்செய்தி போதிக்கும் ஆர்வம் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டார். முஸ்லிம்களை மனம் மாற்ற முயன்றபோது மொரோக்கோவில் நம்பிக்கை வைத்ததற்காக தியாகம் செய்யப்பட்ட பின்னர் 5 துறவிகளின் இறந்த உடல்கள் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டதை ஒரு நாள் அவர் பார்த்தார். இது அருள் தந்தை பெர்னாண்டோவை, அதாவது அந்தோனியாரை மிகவும் கவர்ந்தது. அவர் ஒரு எளிய சகோதரராக மாற அனுமதி கோரினார். இந்த அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் 1220 சகோதரர்களுடன் இணைந்தார். அவர் பிரான்சிஸ்கன் இல்லறத்தில் வாழ்வில் பிரான்சிஸ்கன் இயக்கத்தில் வரவேற்கப்பட்ட ஆசிரமத்தின் பெயருக்கு பிறகு சகோதரர் அந்தோனி என்ற பெயரை பெற்றார். சகோதரர் அந்தோனி விரைவில் கடவுளுடைய வார்த்தையின் தூய திருத்தூதரை அறிவிப்பவராக அறியப்பட்டார். இது குறிப்பாக 2 அற்புத நிகழ்வுகளால், வரலாற்று நிகழ்வுகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு சமயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் திருத்தந்தை மற்றும் கார்டினல்களுக்காக போதிக்க சகோதரர் அந்தோனி அழைக்கப்பட்டார். அவர் போதிக்கையில் அவருடைய வாயிலிருந்து வெளிவந்த இறை வார்த்தை ஞானத்தை கண்டு கூடியிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயித்தார்கள். ஆனால் அது அவர்களை ஆச்சரியப்படுத்தவில்லை. பெந்தகோஸ்தே நாளில் திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதைப் போலவே அவர் போதிக்கும் போது சகோதரர் அந்தோனிக்கு பன்மொழிகளின் பரிசு கொடுக்கப்பட்டது. அவருக்கு பன்மொழி பேசும் திறமை பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்தோனி தனது சொந்த மொழியில் போதிப்பதை அங்கிருந்த அனைவரும் கேட்டனர். திருத்தந்தை இந்த பிரசங்கத்தையும் பல பாஷைகளின் பரிசை கண்டும் ஆச்சரியப்பட்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அந்தோனி ரிமினி நகரில் தப்பறையாளர்களின் குழுவுக்கு பல நாட்கள் போதித்துக் கொண்டிருந்த போது தப்பறையாளர்கள் அவருடன் வாக்குவாதம், தர்க்கம் செய்தனர். இறுதியில் கேட்கவும் மனமாற்றம் அடையவும் மறுத்து விட்டனர்.
அவர்கள் பிடிவாதமாகவும் கடின இதயம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். அடுத்த நாள் அந்தோனி அந்த ஊரில் உள்ள ஆற்றுக்கு சென்று மீன்களுக்கு போதிக்க ஏவப்பட்டார். அவர் போதிக்க ஆரம்பித்த உடனேயே ஏராளமான மீன்கள் அவரிடம் வந்து தண்ணீரிலிருந்து தங்கள் தலையை வெளியே எடுத்து தங்கள் முழு கவனத்தையும் போதனைக்கு செவி மடுத்தன. மீனை படைத்த கடவுளுக்கு புகழ் பாடும்படி கட்டளையிட்டார். அவர் அவர்களுக்காக செய்த அநேக நல்ல காரியங்களை பற்றி அவளிடம் பேசினார். கடவுளை புகழ்வதற்கு மீன்கள் தங்களால் முடிந்தவரை பதில் அளித்தன. அந்தோனி போதித்த போது தப்பறையாளர்கள் உட்பட நகர மக்கள் இந்த போதனையை அறிந்தனர். அவர்கள் ஆச்சரியத்துடன் ஆற்றை நோக்கி ஓடினர். தப்பறையாளர்கள் கூட அவர்களின் பிடிவாதத்திற்காக இதயத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டனர். அவர்கள் மனத்தாட்சியுடன் மனம் மாற்றுதலுடன் அந்தோனியின் காலடியில் விழுந்தனர். பின்னர் அந்தோனி மீனை நிராகரித்து தனது போதனையை அவரிடம் திருப்பினார். அவர் பல நாட்கள் அங்கேயே இருந்தார். பல ஆண் மக்கள் உண்மையான நம்பிக்கைக்கு மாறினர். அருள் நிறை வளம். ஒரு நபர் கடவுளின் அன்பால் நுகரப்படும் போது கடவுள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வழிகளில் அவர்களை பயன்படுத்த முடியும். புனித அந்தோனி, புனித பிரான்சிஸ் மற்றும் அவரது தோழர்களின் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டார். இதன் விளைவாக கடவுளின் சக்தி வாய்ந்த கருவியாக மாறினார். மீனுக்கு போதிக்கும் அதிசயம் முதன்மையாக நடந்தது. ஏனெனில் புனித அந்தோனி கடினமான இதயமுள்ள அந்த தப்பறையாளர்களை மத வெறியர்களை ஆழமாக நேசித்தார். அவர் முழு மனதுடன் அவர்களின் பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய பரிசுத்த போதனையை கேட்டு அவர்கள் நிராகரித்த போது அவர் கைவிடவில்லை. இந்த கடினப்படுத்தப்பட்ட இருதயங்களை உண்மையிலேயே அற்புத அடையாளத்தின் மூலம் மாற்றும்படி கடவுள் அவர்களை தூண்டினார். வாழ்க்கையில் பெரும்பாலும் அன்பற்றவர்களாக தோன்றுகிறவர்களை அன்பு செய்ய முயற்சித்த பிறகு நாம் விரக்தியில் கைவிடுகிறோம். புனித அந்தோனி இந்த நகரத்தை விட்டுவிட்டால் மக்கள் ஒருபோதும் மனம் மாறி இருக்க மாட்டார்கள். எங்களுக்கும் அப்படித்தான் பிடிவாதமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு அடிபணிய மறிக்கும் ஆட்கள் நாம் சந்தித்தால் நாம் அவர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கலாம். நம்முடைய தொடர் முயற்சி, விடாமுயற்சி, உறுதிப்பாடு மற்றும் அதற்கு என்ன வேண்டுமானம் செய்ய விருப்பம் ஆகியவை கடவுள் அவர்களை அடைய வேண்டியவர்களாக இருக்கலாம். நம் மூலமாகவும் மிகவும் பிடிவாதமான மற்றும் கடினமான இதயத்தை கடவுள் மாற்றினால் அந்த மனம் மாறியவர்கள் மற்றவர்களுக்கு கடவுளின் இரக்கத்தின் சக்தி வாய்ந்த கருவிகளாகவும் மாறக்கூடும். இன்று நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள் என்று எழுதியிருக்கக்கூடிய எவரையும் சிந்தித்து பாருங்கள். கண்டனம் செய்யவும் நியாயம் தீர்க்கவும் நீங்கள் தேர்ந்தெடுத்த யாராவது இருக்கிறீர்களா? அப்படியானால் புனித பிரான்சிஸ் மற்றும் அவரது துறவிகளின் சாட்சியத்திலிருந்து கற்றுக்கொண்ட புனித அந்தோனியாரின் சாட்சியத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
அவர்களை பின்பற்றி உங்களை இறைவனிடம் மீண்டும் அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தான் இறைவன் விரும்பும் மிகவும் தீவிரமான வழிகளில் மற்றவர்களை அடைய உங்களை பயன்படுத்த முடியும். இறை வேண்டல். புனித அந்தோணி, புனித பிரான்சிஸ் மற்றும் அவரது துறவிகளின் சாட்சியின் காரணமாக கிறிஸ்துவுக்கு உங்கள் உயிரை கொடுக்க நீங்கள் தூண்டப்பட்டீர்கள். பின்னர் நீங்கள் போதிக்கவும் கற்பிக்கவும் புறப்பட்டீர்கள். கடினமான இதயத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. நான் என் அன்பில் விடாமுயற்சியுடன் இருப்பேன் என்று ஜெபிக்கவும். கடவுளின் அருளுக்கு எப்போதும் பதிலளிப்பேன். அவர் விரும்பும் எந்த வகையிலும் அவரால் பயன்படுத்தப்படுவதற்கு என்னை வழங்குவேன். புனித அந்தோணி மற்றும் புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன்.